ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ ஷோப்னா. கொஞ்சம் பேசலாமா வித் மீ? வாங்க, முருங்கைக்காயும் பலாக்கொட்டை இருக்கு இல்லையா, பலாப்பழத்தில் இருக்க அந்த சீடை, இது ரெண்டையும் வச்சு ஒரு காம்போ ட்ரை பண்ணலாம். இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். பேனில் நல்லெண்ணெய் ஒரு கடலெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சோன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணுங்கள். முருங்கைக்காய் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம், சின்னதாகவோ பெருசாகவோ. சால்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுனால மிளகாத்தூள் நான் ஆஃப் டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது காரம் வந்து உங்களோட ஆப்ஷனல். ஸோ முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் பலாக்கொட்டை ஆட் பண்ணணும். பலாக்கொட்டை 1 வீக் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு தோல் உரித்து 2ஆக கட் பண்ணி அதை வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ முருங்கைக்காய் ஆட் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் இந்த பலாக்கொட்டையை ஆட் பண்ணுங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம் இல்லையா. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்னாப்பில் வந்ததுக்கப்புறமா திக்காக எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.